இலங்கையை காண்பதாக சம்பாதி கூறிய போது வானரங்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தன. அப்போதே சீதாதேவியை கண்டுவிட்டதாக ஆரவாரம் செய்தன. ஆனால் அடுத்து இலங்கை 100 யோஜனை தூரத்தில் இருப்பதாகவும் ஒரே மூச்சில் கடலை கடக்கும் சக்தி உள்ளவன் இலங்கையை அடையலாம் என்றும் சம்பாதி கூறியதும் அவர்களுடைய மகிழ்ச்சி மறைந்துவிட்டது. 100 யோஜனை தூரம் ஒரே மூச்சில் தாண்டுபவர் யார்? எவரும் முன்வரவில்லை. ஒரு குரங்கு தான் 10 யோஜனை தான் தாண்ட முடியும் என்று கூறியது. மற்றொன்று தன்னால் 20 யோஜனை தூரம் தாண்ட முடியும் என கூறியது. இன்னொன்று நான் 40 யோஜனை தாண்டுவதாக அறிவித்தது. மற்றும் ஒரு குரங்கு முயற்சித்தால் 70 யோஜனை வரை தாண்டலாம் என தெரிவித்தது. இப்படியாக ஒவ்வொன்றும் கூறியதே தவிர இலங்கைக்கு சென்று திரும்புவதாக எந்த குரங்கும் உறுதி கூறவில்லை. ஏன், அங்கதனே தயங்கினான். அவனால் ஒரே மூச்சில் லங்கையை அடைந்துவிட முடியும். ஆனால் திரும்பி வர சக்தி இருக்காதே. என்ன செய்வதென்று தெரியாது எல்லாம் குழம்பின. மாவீரன்